வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பொங்கல் திருநாள் அதுமா ஒரு டிஷ் பார்க்கலாம். அது என்னென்னா கரும்பு ஜவ்வரிசி பாயசம். சரிங்களா? இதுக்கு நம்ம சுகர் போட வேணாம், வெல்லம் போட வேணாம், எதுவுமே போட வேணாம். வெறும் நம்ம கரும்பை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி இந்த ஸ்பூனால் 2 எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன். 1 கப் பால், காய்ச்சின பால், அதுக்கு தேவையான தண்ணி. சரிங்களா? ஆல்ரெடி இது ஊற வச்சுருக்கேன். 1/2 ஹவருக்கு முன்னாடியே இந்த ஜவ்வரிசியை வெறும் வானலில் வறுத்துட்டு, அதை வெறும் வானல் சும்மா லைட்டாக வறுக்கணும். அதை வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொதிக்க வைக்கும் போது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த கரும்பு இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நம்ம ஜூஸ் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஏலக்காய், நெய், முந்திரி, அவ்வளோதான். இந்த கரும்பை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஜூஸாக எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு இப்போ அதை எடுத்து வந்துடுவோம். இப்போது கரும்பை ஜூஸாக எடுத்துட்டோம். இந்த ஜூஸ் எடுக்கும் போது என்னென்னா தண்ணி கலக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே கலக்க போகிறது கிடையாது. அதுக்காக நீங்கள் வெறுமனையாக வெறும் அந்த கரும்பை மட்டும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நம்ம கரும்பு பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு இதால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டுரும். இந்த ஜவ்வரிசியை போட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே நின்று அதை நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தால் தான் அது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது நம்ம ஊற வச்சதுனால உங்களுக்கு இது ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்படி தெரியுது இல்லை? இதில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கரும்பு ஜூஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இது நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காவை நம்ம போடணும். போட்டுட்டு இதை நல்லா ஒரு கிளறிட்டு இதை நம்ம மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் ஆறணுன்னா தான் நம்ம பால் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் முந்திரியை நம்ம வறுத்து போட போகிறோம். ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம முந்திரியை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நெய் போட்டுட்டு, கடாய் சூடானதும் நெய் போடணும். போட்டு நம்ம முந்திரியை போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ போட்டுங்க. இப்போ நம்ம முந்திரியை இதில் போட்டுடலாம். இதில் நீங்கள் திராட்சை என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கணும். இங்கே பாருங்க, இது ஆறினோடனே நம்ம பால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சூடு ஆறிடுச்சு. இப்போ அதனால் நம்ம பால் கலக்கிறோம் அதில். அவ்வளோதாங்க, கரும்பு ஜவ்வரிசி பாயசம், அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம இயற்கையாக நம்ம கலந்துருக்கோம். கரும்பை நம்ம ஜூஸ் எடுத்து அது நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது ஸ்வீட் தேவைப்படாதவங்க இருக்கிறவங்க இதை குடிக்கலாம். ஆனால் ஸ்வீட் வேணுங்கிறவங்க இதில் நம்ம எடுத்து அதை சர்க்கரை நம்ம கலந்துக்கலாம். கலந்து அதை பசங்களுக்கு யாருக்கு சுகர் அதிகமாக வேணுமோ அவங்களுக்கு கலந்து கொடுக்கலாம். இதில் நிறையவும் போட வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டுங்க போதும். அவ்வளோதான். இது வெறும் கரும்பு மட்டும் ஜூஸ் எடுத்து போட்ட பாயசம். இது சர்க்கரை கலந்தது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.